ஹாய் காய்ஸ், வணக்கம் ஃப்ரம் பிஆர்கே என்டர்பிரைஸ். ஓகே, இன்னும் நம்மளோட பேஜை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இல்லை என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாலிஃபார்ம் யூஸ் பண்ணி, அதாவது ஸ்ட்ரைரோஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு வாட்டர் ஃபவுண்டன் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வாட்டர் ஃபவுண்டன் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து வெறும் ஸ்ட்ரைரோஃபார்மில் மட்டும் செய்ய முடியாது. நம்ம வந்து சிமெண்ட் கோட்டிங், ரெசின் கோட்டிங், ஸோ இன்னும் நிறைய விதமான வாட்டர் ப்ரூவிங்லாம் செஞ்சு ஒரு ஃபைபரோட குவாலிட்டி மாதிரி ஒரு வாட்டர் ஃபவுண்டன் செஞ்சுருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ஜாமை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபவுண்டன் லிங்கம். ஸோ நம்ம பேஸில் தண்ணி ஊற்றிட்டு மேலே நீங்கள் லிங்கம் வைக்க வேண்டியதான். ஸோ இதோட லிங்கம் அதோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் நீங்கள் வச்சு பாய்க்கலாம். மேலே வந்து தண்ணி ஊற்றும் இப்படி. ஸோ நம்மளோட லிங்கம் வந்து டெக்கோ ஐட்டமுக்காக பாய்க்கிறதுனால தண்ணி வந்து இந்த சைடில் ஊற்றாது, இங்கே ஊற்றாது. தண்ணி வந்து மேலே எடுத்து பின்னால் வழியாக ரிலீஸ் பண்ணிடும். சரியா? ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தலையில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக. நீங்கள் பால் பாய்க்கலாம், இல்லை பன்னீர் பாய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள், ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பில்லரோடு சேர்த்து 2.5 feet வரும். சரியா? ஸோ இது வந்து ஸ்டைரோஃபார்ம் மேலே கோட்டிங் அடிச்சிருக்கோம், சிமெண்ட் கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட சிமெண்ட் வந்து இன்னும் குவாலிட்டியான சிமெண்ட், அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. சரியா? ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், என்னோடய பேஜை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.